இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச சமயத்தில் நம்ம நாட்டோட வரைபடம் இப்படி தான் இருந்தது. மொத்தமாக 14 மாகாணங்களும் 565 மன்னர் ஆட்சி புரியும் சமஸ்தானங்களும் சேர்ந்தது தான் அன்றைய இந்தியா. 1947க்கு பிறகு பெரும்பாலான மாகாணங்கள் இந்தியாவோடு இணைக்கப்பட்டாலும் சில சமஸ்தானங்கள் மட்டும் இணைய மறுத்தாங்க. பிறகு பேச்சுவார்த்தை மூலமாகவும் இராணுவ நடவடிக்கைகள் மூலமாகவும் அவை இந்தியாவோடு இணைக்கப்பட்டது. ஆனால் 80 ஆண்டுகளை கடந்தும் இன்னைக்கு வர இந்திய தேசியம்ங்கிற நீரோட்டத்தில் தன்னை முழுமையாக இணைக்க விரும்பாத ஒரே மாநிலமாக காஷ்மீர் இருக்குது. என்னதான் சட்டப்படி காஷ்மீர் இந்தியாவோடு இணைக்கப்பட்டாலும் அந்த மாநிலத்தின் குறிப்பிட்ட மக்கள் இன்னைக்கும் தங்களை இந்தியர்கள்னு சொல்றதை விட காஷ்மீரிகள்னு சொல்றதையே பெருமையாக கருதுறாங்க. இந்தியா முழுக்க பிரிவினைவாதம் ஆங்காங்கே பேசப்பட்டு வந்தாலும் காஷ்மீர்ல மட்டும் அது மாநிலம் முழுக்க பரவி இருக்குது. இந்தியாவின் மொத்த இராணுவ வீரர்கள் சுமார் 13 லட்சம் பேர். அதுல 5 லட்சம் வீரர்கள் இந்த ஒற்றை மாநிலத்தில் மட்டும் குவிக்கப்பட்டிருக்காங்க. வேற எந்த மாநிலத்திலையும் இல்லாத அல்லது பெருசா பரவாத தீவிரவாதம் காஷ்மீர்ல மட்டும் எப்படி வேரூன்றி வளர்ந்திருக்கு? அவங்கள பின்னாடி இருந்து தூண்டி விடுறது யாரு? காஷ்மீரோட வரலாறை எடுத்து பார்த்தா அது சந்திச்ச துரோகங்கள் உலகின் வேற எந்த பகுதியுமே காணாதது. இன்னைக்கு காஷ்மீர்னு சொன்னதும் தீவிரவாதம், ஹிந்து முஸ்லீம் கலவரங்கள், இராணுவ நடவடிக்கை, துப்பாக்கிகளும் வெடிகுண்டுகளும் வெடிக்கிற சத்தமும் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் 1985க்கு முன் காஷ்மீரில் தீவிரவாதம்னு ஒன்று இல்லவே இல்லைங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அப்புறம் ஏன் காஷ்மீர் இப்படி மாறிச்சு? 1 நிமிஷம் ஷார்ட்ஸ் வீடியோவில் மொத்த வரலாறையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ எந்த வகையிலுமே பிரயோஜனப்படாது. அதனால் காஷ்மீரின் முழுமையான வரலாறை தொடர்ச்சியாக ஒரு சீரீஸ் மாதிரி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழில் அறிவியல். நான் வினோத். காஷ்மீருடைய வரலாறை ஸ்டோன் ஏஜ்னு சொல்லப்படுற கற்காலத்தில் இருந்தே கூட தொடங்கலாம். புதிய கற்கால காலகட்டத்திலேயே காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகளில் மனித நடமாட்டம் இருந்திருக்கு. அந்த காலகட்டங்களில் நிலையான மக்கள்னு யாரும் அங்கே இல்லை. பெரும்பாலும் பல நாடோடி இனங்கள் தான் காஷ்மீர் பள்ளத்தாக்கு முழுக்க கூடாரங்கள் அமைச்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. எல்லாமே சிறு சிறு குழுக்கள் தான். அதை தாண்டி ஒரு கிராமமாகவோ அல்லது ஒரு தெருவாவோ கூட யாரும் அங்கே இணைஞ்சு வாழ்ந்ததா தெரியல. காஷ்மீரை ஒரு குடையின் கீழ் ஆட்சி பண்ணின முதல் மன்னர்னா அது அசோகர் தான். அசோகர் இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளை தன்னோட மௌரிய பேரரசில் இணைச்சிருந்தாரு. அந்த வகையில் நாடு முழுக்க மரம் நட்ட அசோகர் காஷ்மீர்லையும் சில ஆப்பிள் மரங்களை நட்டு அந்த பகுதியையும் தன்னோட மௌரிய பேரரசின் ஒரு சிறு பகுதியாக கொண்டு வந்திருந்தாரு. கிமு 300 காலகட்டத்தில் காஷ்மீரில் இருந்த ஹிந்துக்களை பண்டிட்கள்னு சொல்லுவாங்க. சிவனையே முழு முதற் கடவுளாக கொண்ட பண்டிட்கள் தான் அன்னைக்கு காஷ்மீரின் பெரும்பாலான நிலங்களை வச்சுருந்தாங்க. காஷ்மீரி, டோக்ரி, லடாக்கி, ஷிபாலி, ஷினா, உய்கூர் போன்ற காஷ்மீரின் பூர்வ குடிகள் அந்த பண்டிட்களின் பண்ணைகளில் விவசாய கூலிகளாக வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்நிலையில தான் அசோகர் பௌத்த மதத்துக்கு மாறுறாரு. அவர் மாறினது மட்டும் இல்லாமல் அவர் ஆட்சி செஞ்ச பகுதி முழுக்க பௌத்தத்தை பரப்புனாரு. அப்படிதான் பௌத்தம் காஷ்மீருக்குள்ள வருது. என்னதான் அசோகரால் பௌத்தம் காஷ்மீரிகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அதை மக்கள் மத்தியில் பரவலாக கொண்டு சேர்த்தது கனிஷ்கர் தான். அசோகருக்கு பிறகு சுமார் 150 ஆண்டுகள் கழித்து காஷ்மீரை ஆண்ட கனிஷ்கர் மிக தீவிரமான பௌத்த ஆதரவாளராக இருந்திருக்காரு. சீன தேசத்துல இருந்து பல புத்த பிட்சுகளை காஷ்மீருக்கு வரவழைச்சி பௌத்தத்தின் சிறப்பு பற்றி பல கூட்டங்களையும் பிரச்சாரங்களையும் பண்ண வச்சாரு. இன்னைக்கும் காஷ்மீரின் வடகிழக்கு பகுதிகளில் குறிப்பா லடாக் பகுதியில் பௌத்தம் வேரூன்றி இருக்குன்னா அது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கனிஷ்கரின் தீவிர முயற்சியால தான். கிபி 630களில் புகழ்பெற்ற சீன பயணி யுவான் சுவாங் காஷ்மீர் போயிருந்த போது கூட அதன் இயற்கை எழில வர்ணிச்சதை விட இந்தியாவில் வேற எந்த பகுதியை விடவும் காஷ்மீர்ல தான் பௌத்தம் வேரூன்றி வளர்ந்திருப்பதாகவும் அதே நேரத்தில் காஷ்மீர்ல ஹிந்து பௌத்த ஒற்றுமை பற்றியும் பக்கம் பக்கமா தன்னோட நினைவு குறிப்பில் எழுதியிருக்காரு. 1320களில் ஆப்கானின் ஸ்வாட் பகுதியில் இருந்து ஷாமீருங்கிற முன்னாள் சுல்தான் தன் குடும்பத்தோட லடாக் பகுதியில் குடியேறாரு. அவர் வந்த அடுத்த சில ஆண்டுகளுக்குள்ள மேலும் சில முஸ்லீம் குடும்பங்கள் காஷ்மீரின் சில பகுதிகளில் குடியேறாங்க. அதுல ஒருத்தர் தான் புகழ்பெற்ற சூஃபி துறவியான புல்புல் ஷா. இந்தியாவின் மற்ற பகுதிகளில் படையெடுத்து வந்த மற்ற முஸ்லீம் மன்னர்களைப் போல இவங்க இல்லை. இந்த முன்னாள் சுல்தான் ஷாமீர் ஆப்கானில் ஒரு குறுநில மன்னனாக இருந்து ஏதோ ஒரு சண்டையில் நாட்டை இழந்து பிளப்பு தேடி காஷ்மீருக்குள்ளே வந்தார். அவர் மன்னராக இருக்கும்போது அவரை ஆதரித்த தலைவர்களும் அவரை பின்பற்றியே காஷ்மீருக்கு வந்துட்டாங்க.
அப்படி வந்த பெரும்பாலானவங்க சூஃபியிசத்தை பின்பற்றக்கூடியவங்களா இருந்தாங்க. சூஃபியிசம்ங்கிறது இஸ்லாத்தின் ஒரு பிரிவு அல்லது ஒரு சாரரின் நம்பிக்கை. எப்படி இந்து மதத்துல துறவரம்னு ஒன்று இருக்குதோ கிட்டத்தட்ட அதே கொள்கை தான் சூஃபியிசத்துலையும். அதனால தான் காஷ்மீர்ல குடியேறிய முஸ்லீம்கள் அன்பை போதிக்கிறவங்களாகவும் இருந்தாங்க. ஒரு பக்கம் இமயமலையில வாழ்ற ஹிந்து சன்னியாசிகள், இன்னொரு பக்கம் மலை அடிவாரத்துல அமைதியா வாழ்ற புத்த பிட்சுகள். இப்ப புதுசா சூஃபி துறவிகள்னு. அந்த காலத்து காஷ்மீர் அமைதியின் சின்னமா இருந்திருக்கு. அன்னைக்கு காஷ்மீரை ஆண்ட சுகதேவர் இந்த 3 மதங்களையும் அரவணைச்சு கொண்டு போனாரு. இவருக்கு அடுத்து வந்த ரிச்சன்னா ஒருபடி மேல போய் சூஃபீச கருத்துக்களால ஈர்க்கப்பட்டு முஸ்லிமாவே மதம் மாறிட்டாரு. தன் பெயரை கூட சதாவுதீன் ஷான்னு மாத்திக்கிட்டாரு. அவருக்கு ஆன்மீக ஆலோசகரா புல்புல் ஷா இருந்தாரு. புல்புல் ஷாவின் வழிகாட்டுதலின் பேர்ல சதாவுதீன் ஷா காஷ்மீர்ல சுல்தான்களின் ஆட்சியை தொடங்கி வச்சு அதன் முதல் சுல்தானா தன்னை அறிவிச்சுக்கிட்டாரு. சுல்தான் ஆட்சினதும் டெல்லி சுல்தான்களை போல கொடுங்கோல் ஆட்சின்னு நினைச்சிடாதீங்க. இஸ்லாமிய முறைப்படியான ஆட்சி, அவ்வளவுதான். மற்றபடி சுல்தான்களால காஷ்மீர்ல மற்ற மதங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லை. இப்படிதான் காஷ்மீர் மண்ணுல இஸ்லாம் பரவச்சு. என்னதான் இஸ்லாமிய ஆட்சியா இருந்தாலும் ஹிந்து முஸ்லிம் பௌத்த ஒற்றுமைக்கு எங்கேயுமே பங்கம் வராத அளவுக்கு தான் காஷ்மீரின் அப்போதைய சுல்தான்கள் ஆட்சி பண்ணினாங்க. இடையில 15ஆம் நூற்றாண்டு வாக்கில் காஷ்மீரை ஆண்ட சிக்கந்தர் பட்னிகன்கிற சுல்தான் மட்டும்தான் ஹிந்து பௌத்தர்கள் விஷயத்துல கொடுங்கோல் மன்னனா இருந்திருக்கான். காஷ்மீர் வரலாற்றிலேயே மிக மோசமான மன்னனும் இவன் தான். அதே நேரத்துல இவனுடைய மகன் ஜைனுலாப்தீன் மிகச்சிறந்த மத நல்லிணக்கவாதியா இருந்திருக்காரு. ஹிந்து முஸ்லிம் பண்டிகைகளை 2 தரப்பினரும் ஒற்றுமையா கொண்டாட இவர் பெருமுயற்சி எடுத்ததற்கான சாட்சிகளை காஷ்மீரின் சரித்திரத்தை பாடும் ராஜதரங்கிணிங்கிற நூல் பக்கம் பக்கமா சொல்லுது. காஷ்மீர்ல இன்னைக்கு பிரிஞ்சு கிடக்கிற 2 மதங்களும் மன்னர்கள் ஆண்ட காலகட்டத்தில் மொத்த இந்தியாவுக்கும் ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமைனா என்னன்னு சொல்லுச்சு. அசோகர்ல தொடங்கி ஆப்கானியர்கள், முகலாயர்கள்னு பலர் கைமாறி 19ஆம் நூற்றாண்டு வாக்குல காஷ்மீர் சீக்கியர்களின் வசம் வருது. லாகூரை தலைமையிடமாக கொண்டு ஒரு பெரும் சமஸ்தானத்தையே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த சீக்கிய மாவீரர் மகாராஜா ரஞ்சித் சிங் 1819 ஜம்மு மீது படையெடுத்து அதை கைப்பற்றுறாரு. இந்த வெற்றிக்கு உறுதுணையா இருந்த படைத்தளபதி குலாப் சிங்கை ஜம்முவின் மன்னரா நியமிக்கிறாரு. சும்மா ஒன்றும் இல்ல, லாகூர் சமஸ்தானத்தின் ஒரு சிற்றரசா ஜம்மு இருக்கணும். அதன் மன்னர் குலாப் சிங் மகாராஜா ரஞ்சித் சிங்குக்கு கட்டுப்பட்டவராய் இருந்து கப்பம் கட்டணும். இதுதான் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தப்படி குலாப் சிங் நல்லபடியா ஜம்முவை ஆண்டுகிட்டு இருக்காரு. குலாப் சிங் கிட்ட தளபதியா இருந்த சொர்வார் சிங் பால்டிஸ்தான், லடாக்னு காஷ்மீரின் எஞ்சிய பகுதிகளையும் கைப்பற்றி அங்க ஒரு சிற்றரசை நிறுவுறாரு. அதாவது ரஞ்சித் சிங் கிட்ட குலாப் சிங் சிற்றரசரா இருக்காரு, குலாப் சிங் கிட்ட சொர்வார் சிங் சிற்றரசரா இருக்காரு. இப்படிதான் மொத்த காஷ்மீரும் சீக்கியர்கள் வசம் போனது. ரஞ்சித் சிங் ஒரு வீரர் மட்டுமில்ல, சிறந்த ராஜதந்திரியும் கூட. லாகூர் சமஸ்தானத்தை ஆப்கான் ஆட்சியாளர்களும் பிரிட்டிஷ் அரசாங்கமும் எப்பெல்லாம் கைப்பற்ற நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் அவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்காம 2 பேர்கிட்டையும் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு சமஸ்தானத்தை தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டு இருந்தாரு. 1839 அவர் இறந்து போனதும் ரஞ்சித் சிங்குக்கு இருந்த ராஜதந்திரம் அவருடைய வாரிசுகளுக்கு இல்லாம போயிட்டு 1845-46 நடந்த முதலாம் ஆங்கிலோ சீக்கிய போர். மகாராஜா ரஞ்சித் சிங் இல்லாமல் நடந்த இந்த போர்ல சீக்கியர்கள் படுதோல்வி அடைகிறாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் காஷ்மீரை ஆண்ட குலாப் சிங். என்னடா இது, குலாப் சிங் தான் லாகூர் சமஸ்தானத்துக்கு கட்டுப்பட்ட சிற்றரசராச்சே, அப்புறம் எப்படி சீக்கிய படை தோல்விக்கு அவர் காரணமா இருப்பாருன்னு கேட்டா அங்கதான் குலாப் சிங்கோட புத்திசாலித்தனம் இருக்குது. ரஞ்சித் சிங் இல்லாத சீக்கிய படை எப்படியும் போர்ல தோத்துரும்னு முன்னாடியே கணிச்சு வச்சிருந்த குலாப் சிங் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் படைகளுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. போர்ல பிரிட்டிஷ்காரங்க பக்கம் நின்று சொந்த சீக்கியர்களையே கொன்று குவிச்சாரு. வெற்றி பெற்ற ஆங்கிலேயர்கள் குலாப் சிங்கின் உதவிக்காக அவர் இவ்வளவு நாள் சிற்றரசராக இருந்த காஷ்மீரை அவருக்கே முழுசா கொடுக்குறாங்க. அதுவும் சும்மா ஒன்றும் கொடுக்கல. அன்றைய காஷ்மீரின் விலை 70 லட்சம். அது போக ஆண்டுக்கு 12 செம்மறி ஆடுகள், அது போக 3 செட்டு காஷ்மீர் சால்வைய வரியா ஆங்கிலேயர்களுக்கு அவர் தரணும். ஒப்பந்தம் கையெழுத்தாக குலாப் சிங் இனி தனி அரசர், காஷ்மீரும் தனி சமஸ்தானம் ஆனது. குலாப் சிங்குக்கு ஒரு மகன் பிறகுறாரு. அவர் பெயர் ரன்பீர் சிங். இவரு தான் அடுத்த மன்னர் ஆகிறாரு. இந்த ரன்பீர் சிங்குக்கு ஒரு மகன் பிறக்கிறாரு. அவர் பேரு அமர் சிங். அந்த அமர் சிங்கோட மகன் தான் ஹரி சிங். இந்தியா சுதந்திரம் அடையும் போது காஷ்மீர் ஆண்டுகிட்டு இருந்தது இந்த ஹரி சிங் தான். காஷ்மீரின் நவீன வரலாற இந்த ஹரி சிங் கிட்ட இருந்து தொடங்கினாதான் சரியா இருக்கும். காரணம், ஆங்கிலேயர்கள் காலத்துல தனி சமஸ்தானமா இருந்த காஷ்மீரை இந்தியாவுடன் இணைத்த அரசர் இவர்தான். அமைதியா இருந்த காஷ்மீரை இரத்த களரியாக்குனதுல முதன்மையானவரும் இவர்தான்.
இன்னைக்கு வர காஷ்மீரை ஆண்டுகிட்டு இருக்கிற அப்துல்லாக்கள் வந்ததுக்கு காரணமும் இந்த ஹரிசிங் தான். ஒரு பக்கம் மக்கள் விரோத மன்னர் ஹரிசிங், இன்னொரு பக்கம் அவரை எதிர்த்து நிற்கிற மக்கள் தலைவர் ஷேக் அப்துல்லா, இன்னொரு பக்கம் மன்னர் ஆட்சியையும் மக்கள் சக்தியையும் ஒருங்கிணைக்க நினைச்ச நேரு. இந்த 3 பேருக்குள்ளேயும் சண்டை வந்தா அதுல குளிர்காய தயாரா இருக்கிற பாகிஸ்தானின் ஜின்னா. என்ன நடந்ததுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழில் அறிவியல். நான் வினோத்.